கல்லு 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 டிக்கெட் புக் ஆகணும். கல்லு புக் ஆகணும். கல்லு புக் ஆகணும். என்ன லாக் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு. ஐயோ காசை வேற எடுத்துட்டாங்களே. இப்போ நான் எப்படி ஊருக்கு போறது? பஸ் வேற டிக்கெட் புக் பண்ணா 1000 ரூபா 1500 ஆகும். ஏக்கா ஐயோ என்ன தனியா ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்க? மணி தக்கல் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தேன் மணி. காசு எடுத்துட்டாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு. இப்போ என்ன டிக்கெட் புக் ஆச்சா இல்லையான்னு வேற தெரியலையே. உனக்கு இப்படி நடக்குதா? எப்பவுமே இப்படிதான் நடக்குது. அது மட்டும் இல்ல, ஏதோ ஆதார் கார்டுலாம் லிங்க் பண்ணலனா இனிமே தக்கல் டிக்கெட்லாம் புக் பண்ண முடியாதாம்ல. ஆமாக்கா, அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஜூலை 15க்கு அப்புறம் நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருப்போம்ல, அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தாதான் நம்ம தக்கல் டிக்கெட்டே புக் பண்ண முடியும். என்ன மணி டிக்கெட் புக் பண்றப்போ ஏதோ ஓடிபிலாம் வரும்னு சொல்லிட்டு இருக்க? நான் இன்னும் ஆதார் கார்டே லிங்க் பண்ணலையே. அக்கா லிங்க் பண்ணிருக்கா? இல்லனா டிக்கெட் புக் பண்ண முடியாது, உடனே பண்ணிரு. ஐயோ மணி அது எப்படி லிங்க் பண்றேன்னு சொல்றா? நான் கையோட இப்பவே பண்ணிடுறேன். அக்கா உனக்கு ஆதார் கார்டை எப்படி நம்ம அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணணும்? டிக்கெட் புக் பண்ணுறப்ப டிக்கெட் புக் ஆகாமையே பணத்தை எடுத்துடுறாங்களா அக்கௌண்ட்லேருந்து? அந்த பணம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முக்கியமாக சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் தக்கல் டிக்கெட்லாம் ஈஸியாக கிடச்சிருக்கா. அதெல்லாம் என்ன இப்படி உனக்கு தக்கல் பற்றி எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறேன். அதை சொல்லு மணி. முதல்ல இந்த ஆதார் கார்டு நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறேன்னு சொல்லு. உடனே பண்ணிடணும். அக்கா ரயில்வேஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதியில இருந்து நம்ம தக்கல் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பண்ணோம்னா, ஐஆர்சிடிசியில் லாகின் பண்ணிவிட்டு கீழே அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போனோம்னா ஆத்தென்டிகேஷன் யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஆத்தென்டிகேஷன் டைப் அதை செலக்ட் பண்ணிட்டு ஆதாரை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா நம்மளோட நேமு, நம்மளோட டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஒரு நிமிஷம் மணி. ஆதார் நம்பர்லாம் கொடுத்து ஓகேன்னு கொடுத்தா நேம் டஸ் நாட் மேட்ச் வித் ஆதார்னு வருதா? இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வருது. அதாவது நம்ம ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கப்ப அதில் வந்து பேர் வந்து நம்மளோட பேரை வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்போம். சில பேர் ஸ்டைலாலாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆதார் கார்டில் இருக்க நேமை வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆதார் கார்டில் இருக்க நேமை வந்து இதில் வந்து எக்ஸாக்டாக கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, அக்கௌண்ட்டில் மை ப்ரொஃபைலில் அப்டேட் ப்ரொஃபைலில் போயிட்டு நேமை வந்து எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆத்தென்டிகேட்டில் போய் பார்க்கணும் அந்த நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அந்த நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆதார் நம்பர் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு இந்த பாக்ஸுக்கு பற்றி அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுக்கணும். இப்போ நம்ம ஆதார் கார்டில் ஒரு நம்பர் லிங்க் பண்ணியிருப்போம்ல, அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்தோம்னா ஆதார் கார்டு லிங்க் ஆயிரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து லிங்க் ஆக மாட்டேது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் எனக்கு ஐஆர்சிடிசி ஆப்பே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களும் என்ன பண்ணலாம்னா ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணிட்டு மை அக்கௌண்ட்டில் ஆத்தென்டிகேட் யூசர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஆதாரில் இருக்க அந்த பேர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பேர் கரெக்டாக இல்லை அப்படின்னா எடிட் ஆப்ஷனில் போயிட்டு நேம் வந்து எடிட் பண்ணிட்டு மறுபடியும் ஆத்தென்டிகேட் அதில் போயிட்டு ஆதார் நம்பர் கொடுத்து சப்மிட் ஓடிபி கொடுத்து அந்த ஓடிபி வரும்ல, அந்த ஓடிபி கொடுத்து அந்த பாக்ஸை டிப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டா ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிரும். இதுவே கவுண்டரில் போயிட்டு தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, கையோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிடணும். இதுவே ஜூலை 15ஆம் தேதிக்கு மேலே நம்ம தக்கல் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, இல்லை கவுண்டரில் போயிட்டு தக்கல் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, அந்த ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்க நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தாதான் நம்ம தக்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஓ இவ்ளோ விஷயம் புதுசா கொண்டு வந்திருக்காங்களா? சரி மணி, இந்த தக்கல் டிக்கெட் புக் பண்றப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்றதுக்கு ஒரு வழியை சொல்லேன். அது என்ன பிரச்சனை மணி? இந்த தக்கல் டிக்கெட் புக் பண்றப்ப உள்ளுக்கு வரைக்கும் போய் பேமெண்ட் ப்ராசஸ் ஆகுது. என் காசையும் எடுத்துடுறாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகி வெளியே வந்துச்சு. இந்தா இப்ப வந்துச்சுல அந்த மாதிரி வெளியே வந்துருக்கு. இல்லன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிடுது. இந்த காசு திருப்பி நம்மளுக்கு வருதா வரலையா, என்னைக்கு வருது, இப்படி யோசிச்சே பல நாள் போயிடுது மணி. அதுக்கு ஒரு வழி சொல்லேன். வழி இருக்குக்கா. அது என்ன ஆப்ஷன்னா, நீ டிக்கெட் புக் பண்றப்ப இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தியா, புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பெர்த் ஆர் அலோகேட்டட். அதாவது இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு நீ டிக்கெட் போட்டின்னு வச்சுக்கவே, உனக்கு கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்க போகுது, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தான் உனக்கு வந்து டிக்கெட் புக் ஆகும், அக்கௌண்ட்லேருந்து காசு எடுப்பாங்க. இல்லை உனக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகாது, கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட் தான் விழுகுது அப்படின்னா உனக்கு டிக்கெட்டும் புக் ஆகுது, அமௌண்ட்டும் எடுக்க மாட்டாங்க. ஓ நல்ல ஆப்ஷனா இருக்கே. சரி மணி, இந்த தக்கல் டிக்கெட் அப்படின்னாலே கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு என்னதான் வழி? ஏன் கேக்குறேன்னா, எப்ப 11 மணி ஆகுதுன்னு பார்த்துட்டே இருந்துட்டு உள்ள போயிடுறேன். 11:01க்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துடுறேன். 11:02க்கு இந்த பேமெண்ட் பேஜுக்குள்ள எல்லாம் போறேன். 11:03க்கு பேமெண்ட் பண்ணிடுறேன். ஆனா கடைசியில வெயிட்டிங் லிஸ்ட் 25, 26ன்னு வருது. இப்போ தக்கல் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு என்னதான் வழி இருக்கு? அக்கா அதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்போ தக்கல் டிக்கெட் புக் பண்றப்ப ஏகப்பட்ட பேர் ஒரே டயத்தில் உட்காந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு இருப்பாங்க. டிக்கெட் கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோவேன், தக்கல் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குக்கா.
என்ன விஷயம்னா இப்போ ஜென்ரலாக டிக்கெட் புக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், உள்ளே போயிட்டு இந்த நேமு, இந்த ஏஜ், இந்த ஜெண்டர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இதனாலே வந்து நமக்கு டைம் ஆகும். நம்ம தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம புக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோம்னா மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்போ நார்மல் டிக்கெட் புக் பண்ணுறப்பையோ மாஸ்டர் லிஸ்ட் பேசஞ்சர் ஆட் பண்ணலாமான்னு கேட்கும். நம்ம ஓகேன்னு கொடுத்தா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக இருக்கா, நமக்கு நேரம் மிச்சம். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீ பண்ணி வச்சுக்கவேன், உன் தக்கல் டிக்கெட் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அட ஆமா மணி, இப்படி பண்ணனா டைம் நமக்கு மிச்சமாகும், தக்கல் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுமே. கன்ஃபார்ம் ஆயிருமேனா வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உனக்கு கன்ஃபார்ம் ஆனா இன்னும் சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குக்கா. ஏய் அதெல்லாம் ட்ரிக்ஸ் மணி. அக்கா பிரீமியம் தக்கல் இ வேலட் இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன் இருக்குக்கா. இப்போ பிரீமியம் தக்கல்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ தக்கல் டிக்கெட்டுக்கு ஒரு 20 டிக்கெட் 30 டிக்கெட் ஒதுக்கிருக்கான்னு வச்சுக்கவேன், பிரீமியம் தக்கலுக்கு ஒரு 10 டிக்கெட் 15 டிக்கெட் இந்த மாதிரி ஒதுக்குவாங்க. ஸோ நீ டிக்கெட் புக் பண்றப்ப பிரீமியம் தக்கல் ஆப்ஷன் கொடுத்துட்டு புக் பண்ணினா உனக்கு டிக்கெட் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மணி அப்படி பார்த்தா எல்லாருமே பிரீமியம் தக்கல்ல போயிட்டு ட்ரை பண்ண வேண்டியதானே, அப்படியே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா பிரீமியம் தக்கல்ல டைனமிக் ஃபேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குக்கா. உனக்கு எப்படி சொல்றதுன்னா, இப்போ அந்த பிரீமியம் தக்கல்ல டிக்கெட் புக்காக உனக்கு அமௌண்ட் வந்து அதிகமாயிட்டே போகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரீமியம் தக்கல்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணுற, ஃபஸ்ட்டு டிக்கெட்டே நீ புக் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு தக்கல்ல எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசு தான் வரும். இதுவே வந்து ஒரு 3வது 4வது டிக்கெட்டு இல்லை ஒரு 5வது 6வது டிக்கெட் நீ புக் பண்ணுற, அதாவது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா உனக்கு வந்து அமௌண்ட் அதிகமாகிட்டே போகும். இதனால தான் நிறைய பேர் வந்து ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ இந்த இ வேலட் அப்படின்ற ஆப்ஷன் சொன்னேன்ல, அது என்ன ஆப்ஷன்னா, இப்போ நீ டிக்கெட் புக் பண்ணுறப்ப பேமெண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுவேன், ஒன்று ஏடிஎம்மோட கார்டு நம்பர் கொடுத்து இந்த பின்லாம் போடுவேன், இல்லைனா யூபிஐ ஐடி கொடுத்து நீ புக் பண்ணுவேன். இப்போ ஏடிஎம் கார்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோவேன், நம்ம நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்து புக் பண்ணுறக்குள்ள டைம் ஆயிரும். அதே போல் இப்போ யூபிஐ ஐடி கொடுக்குறோம்னா ஒன்று இந்த ஜிபே ஃபோன்பேக்குள்ளே போகும், பின்னு போடணும், இதுவும் டைம் ஆகும். இதுவே இ வேலட் ஆப்ஷன் அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ளே ஐஆர்சிடிசி ஆப்புக்குள்ளே நம்ம வந்து காசை வந்து போட்டு வச்சுக்கலாம், இந்த வேலட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது மூலிமா நமக்கு அமௌண்ட் ப்ராசஸ் ஆகிற டைம் வந்து ரொம்ப தான் கம்மியாக இருக்கும். இது மூலிமா அப்படின்னா உனக்கு டிக்கெட் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வா மணி, ஒரு தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா என்ன? பின்ன அக்கா ட்ரெயின் ட்ராவல் தான்க்கா நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்குது, எப்போனாலும் தண்ணி வாங்கி குடிச்சிக்கலாம், எப்போனாலும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம், கரெக்டான டயத்துக்கு வந்துடும், கரெக்டான டயத்துக்கு ஊருக்கு போயிடலாம், இவ்வளோ வசதிகள்லாம் இருக்குது. ஆமாம் மணி, எனக்கும் ட்ரெயின் ட்ராவல் தான் பிடிக்கும். நம்ம ட்ரெயினுக்குள்ளேயே இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் உள்ளுக்கே நடந்துக்கிட்டு தெரியலாம். அப்புறம் இந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்து நல்லா வீடியோவாக எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம், அப்புறம் படுத்து தூங்கிக்கிட்டே போகலாம் மணி. இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கனால தான் ட்ரெயின் ட்ராவல் வந்து அவ்வளோ பேர் விருப்பப்படுறாங்க. ட்ரெயின் டிக்கெட் இவ்வளோ டிமாண்ட் இருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணி டிக்கெட் போடு, உனக்கு டிக்கெட் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதெல்லாம் பண்ணிடுறேன். இப்ப எப்படி ஊருக்கு போறதுன்னு தான் தெரியல. ஏக்கா அதுக்கு ஒரு சூப்பரான வழி ஒன்று இருக்கு. என்ன மணி? நம்ம பிரகதீசன் இருக்காருல்ல. ஆமா நான் பிரகதீசன் யாருக்கும் தெரியாம மதுரைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு கார்ல போறாருக்கா. அப்படியா? அப்ப அவர் கூட போயிருவோம். பெட்ரோல் காசும் கேட்க மாட்டாரு, சும்மாவே நமக்கு நிறைய வாங்கி தருவாரு. அவர் கூட போன வை, ஸ்நாக்ஸ் லொட்டு லொசுக்கு ஜூஸ் நிறைய வாங்கி குடிச்சு போயிடலாம்ல. அவர் காசுல எல்லாம் கொடுத்துடலாம். அப்படியே எப்போ வர்றான்னு கேளு, அவர் கூட ரிட்டர்ன் வந்துருவோம். ரிட்டர்ன் வர்றதுக்கா? பொண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அண்ணே ரிட்டர்ன் வர்றதுக்குலாம் லேட் ஆமாமா. ஐயோ, அவ பொண்ணை கன்ஃபார்ம் பாத்துப்போம். எப்படி பாவம்க்கா அந்த மனுஷன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னைய பரிசுலாம் கொடுத்தலான்னு பாக்குற. பொண்ணே எனக்கு தான் ஞாபகம் வருது. நீ எப்ப ஊருக்கு போற? பொண்ணு பாக்க கார்ல மதுரைக்கு. கா மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே.